ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளிக்கு நம்ம வந்து இங்கே சென்னையில் இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது சென்னையா டெல்லியா அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசில் எழும்புதுங்க. விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. எனக்கு ஒரு 200 மீட்டர் முன்னாடியே விசிபிலிட்டியே சுத்தமாகவே இல்லைங்க. செம்ம இதாக இருக்குது. எந்த அளவில் இந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குங்கிறது என்னால் நம்பவே முடியல. சென்னையில் இப்படி ஒரு பொல்யூஷனுங்கிறது என்னால் நம்ப முடியலைங்க. இதுனைக்கும் இங்கே சென்னையில் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 2 நாளாக தான் வெடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பொல்யூஷன். சுத்தமாக டெல்லியில் ஓட்டுற மாதிரி இருக்கு எனக்கு வண்டி. டிராஃபிக் கம்மியாக இருக்கு, ஆனாலும் இத்தனை பொல்யூஷன் இருக்குங்க. ஸோ யாருனாலும் பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லலை. நானும் பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருந்தேன். பட் கொஞ்சம் அந்த பொல்யூஷனை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா விசிபிலிட்டி வருங்காலம் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் பாதிப்பு தான் ஏற்படுத்துங்க. ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. ஆல்வேஸ் பி சேஃப். ப்ராப்பராக இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி லோ விசிபிலிட்டி டைம்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸு, லைட்ஸு, வார்னிங்ஸு எல்லாத்தையுமே ப்ராப்பராக பயன்படுத்தணும். அனாவசியமாக ஹை பீம்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ஃபாக் லேம்ப்ஸை நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் காரில். நான் எப்போவுமே அதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் முன்னாடி அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னாலுமே விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ தயவுசெய்து சேஃபாக ஓட்டுங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி ஒஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஒரு ஜஸ்ட் 200 மீட்டர் முன்னாடி அப்படின்னு பார்த்தா கூட ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அங்கே ஒரு வண்டி இருக்குது, அங்கே ஒரு ஆள் இருக்காங்கன்னா கூட ஒன்றுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா சப்வே உள்ளே இறங்குதுங்க. இந்த சப்வே உள்ள எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது, எவ்வளோ தூரம் போகுது, எங்கே போகுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ தயவுசெய்து சேஃபாக ஓட்டுங்க. தயவுசெய்து பொறுமையாக ஓட்டுங்க. இந்த மாதிரி லோ விசிபிலிட்டி டைம்ஸில் அவசியம் பொறுமையாக போகிறது பெட்டர். காரணம் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு பாதிப்பு ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி யூஸ் இல்லைங்க. சரிங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லபடியாக சேஃபாக தீபாவளியை கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேக் கேருங்க. சேஃப் டிரைவ்.